ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி ரைஸ். ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா பாக்ஸ் காலியாக தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கலி எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்பவும் போல் சுடு தண்ணியில் வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவும் நெய் விட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். நான் வந்து மிக்சடாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகா இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஸோ அது நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது ஏற்கனவே வந்து சுடுதண்ணில் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பொடி இருந்தது, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.